Hi friends, so இந்த வீடியோவில் நம்ம 2024ல் லான்ச் ஆன பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 20,000 தாங்க பார்க்க போகிறோம். ஐக்யூ, விவோ, லாவா இந்த மாதிரி ஒரு 10 விதமான பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 20,000 இந்த வீடியோவில் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நேஸ்ரோ N65 5G ஃபோன் தான் இருக்குது. இதில் ப்ராசஸர் மீடியாடெக் டைமென்சிட்டி 6300 யூஸ் பண்ணியிருக்காங்க. Antutu 4,20,000 கிட்ட வருது. 6.67 இன்ச்சான பெரிய டிஸ்பிளே, IPS LCD பேனல் போட்டிருக்காங்க. 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 5000 mAh பேட்டரி யூஸ் பண்ணி 15 வாட் சார்ஜர் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ரியர் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 MB யூஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்க்கும்போது 8 MB போட்டிருக்காங்க. இவ்வளோ கொடுத்ததுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,500க்கு 4GB வேரியண்ட்டும் 12,000க்கு 6GB வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா IQ Z9X 5G தான் இருக்குது. ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 6 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. Antutu 5.5 லட்சம் கிட்ட வருது. டிஸ்பிளே சைஸ் 6.72 inches யூஸ் பண்ணி IPS LCD டிஸ்பிளே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 6000 mAh பேட்டரி யூஸ் பண்ணி 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் 44 வாட் பெரிய விஷயம் தான். ரியர் கேமரா பார்க்கும்போது 50 MBயும் 2 MB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 8 MB போட்டிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 13,000, 15,000, 16,000க்கு. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா விவோ T3X தான் வச்சுருக்கோம். இதில் ப்ரைஸ் பார்க்கும்போது நமக்கு 3 வேரியண்ட்டில் இருக்குது. 13,000, 15,000, 16,000க்கு. இது ப்ராசஸர் அப்படி பார்க்கும்போது Snapdragon 6 Gen 1 யூஸ் பண்ணியிருக்காங்க. 5.5 லட்சம் கிட்ட Antutu வருது. 6.72க்கான இன்ச்சஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 6000 mAh கொடுத்து 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படி பார்க்கும்போது 50 MB பிரைமரி கேமராவும் 2 MBக்கான மேக்ரோ லென்ஸும், ஃப்ரண்டில் பார்க்கும்போது 8 MBக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த IQ Z9Xக்கும் இப்போ பார்த்த விவோ T3Xக்கும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. IQ Z9Xில் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டரி கேமரா கொடுத்துருக்க 2 MBயை நீங்கள் போர்ட்ரேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது டெப்த் சென்சாராக நமக்கு ஒர்க் ஆகும். விவோ T3Xில் பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா கொடுத்துருக்க 2 MB வந்து மேக்ரோவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாக்ஸி டிசைனில் கொடுத்துருப்பாங்க IQ Z9Xில். இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வருது. இவ்வளோ தான் வித்தியாசம். இதுக்காக நீங்கள் ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வது மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோ G64 5G தான். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14,380க்கு 8GB 128ம், 16,519க்கு 12GB 256ம் இருக்குது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 7025 யூஸ் பண்ணியிருக்காங்க. Antutu 5 லட்சம் கிட்ட வருது. ஓகே தான். டிஸ்பிளே சைஸ் பார்க்கும்போது 6.5 இன்ச்சஸ்க்கான மீடியமான டிஸ்பிளே, IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி போட்டிருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 MBக்கான பிரைமரி கேமராவும் 8 MBக்கான செகண்டரி கேமரா, செல்ஃபி கேமரா அப்படி வரும்போது 16 மெகா கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Neo 5G தான். ப்ரைஸ் பார்க்கும்போது 15,000க்கும் 16,300க்கும் 2 வேரியண்ட் இருக்குது. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 போட்டிருக்காங்க. Antutu 4,45,000 கிட்ட வருது. 6.67 பெரிய டிஸ்பிளே தான். டிஸ்பிளே டைப்புன்னு பார்க்கும்போது AMOLED கிடைக்குது. 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 5000 mAh பேட்டரி போட்டிருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 108 பிரைமரி கேமராவும் 2 MB செகண்டரி கேமரா, செல்ஃபி கேமரா பார்க்கும்போது 16 மெகா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கு லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ 6வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நேஸ்ரோ 70 இருக்குது. ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 16,000 ஒரு வேரியண்ட்டும் 17,000 ஒரு வேரியண்ட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ப்ராசஸர் மீடியாடெக் டைமென்சிட்டி 7050 யூஸ் பண்ணியிருக்காங்க. Antutu 5,84,000 கிட்ட வருது. 6.67 inches AMOLED டிஸ்பிளே, 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படி பார்க்கும்போது 50 MB பிரைமரி கேமரா, 2 MB செகண்டரி கேமராவும், செல்ஃபி கேமரா 16 மெகா கொடுத்துருக்காங்க. 7th பொசிஷனில் என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவா Blaze Curve 5G தான். இந்த செக்மெண்ட்லேயே இது பெஸ்ட்டு ஃபோன் சொல்லலாம். ஒரே ஒரு ப்ரைஸ் வேரியன்ட்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது டைமென்சிட்டி 7050 யூஸ் பண்ணியிருக்காங்க. 5,75,000 கிட்ட வருது. அதே ஸ்பெக்ஸ் தான், வேறு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 MB, 8 MB, 2 MB இந்த மாதிரி 3 வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. 8/16 இல்லாமல் 32 MB ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு பெஸ்ட்டு ஃபோன் தான். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 64 MB பேக் கேமரா, அது மட்டும் இல்லாமல் 32 MB செல்ஃபி கேமரா கிடைக்குது.
அதுபோல் நமக்கு கேவரு டிஸ்பிளே கிடைக்கிது இந்த ஃபோனில். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய கேவரு டிஸ்பிளே ஃபோன் இருந்தாலும் இது ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு கேவரு டிஸ்பிளே ஃபோன் வாங்கலாம் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ஃபோனை சாய்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ 8th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா டெக்னோ போவா 6 Pro 5G தான். இது ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 20,000க்கு 8GB வேரியண்ட்டும் 22,000க்கு 12GB வேரியண்ட்டும் இருக்குது. ப்ராசஸர்னு பார்க்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 யூஸ் பண்ணியிருக்காங்க. Antutu 4,41,000 வருது. AMOLED 6.78 இன்ச்சு 120க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 6000 mAh பேட்டரி கொடுத்து 70 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படி பார்க்கும்போது ப்ரைமரி 100 MBயும் செகண்டரி 2 MB கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 32 MB நம்மளுக்கு கிடைக்குது. 9th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு IQ Z9 தான். நம்ம ஆல்ரெடி Z9X பார்த்துருப்போம். இது Z9. ப்ராசஸர் மீடியாடெக் டைமென்சிட்டி 7200, Antutu 7,28,000 கிட்ட வருது. 6.79 inches AMOLED டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட்டு 5000 mAh பேட்டரியும் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுத்துருக்காங்க. 50 MBக்கான ப்ரைமரி கேமரா 2 MBக்கான செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. 16 MBக்கான செல்ஃபி கேமராவும் நமக்கு கிடைக்குது. இவ்வளோ கொடுத்ததுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20,000க்கு 8GB வேரியண்ட்டும் 22,000க்கு 8GB 256 வேரியண்ட்டும் நமக்கு இருக்குது. இப்படியில் நான் சொன்ன ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் செக் பண்ணி சொல்லியிருந்தேன். இன்கேஸ் ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்லேயோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வேரி ஆகலாம். இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்கன்னா அப்போ கூட ப்ரைஸஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஃபோன்லாம் வாங்குறீங்கன்னா ப்ரைஸஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு முடிவெடுங்க. இப்போ நம்ம 10th பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நேஸ்ரோ 70 Pro தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ரியல்மி நேஸ்ரோ 70 பார்த்துருப்போம். அதே தான் அதுக்கு அடுத்த வெர்ஷன். ப்ராசஸர்லாம் சேம் தான். Antutu ஸ்கோர் மட்டும் 6 lakhs தாண்டுது. அங்கே வந்து சார்ஜிங் 45 வாட் கொடுத்துருந்தாங்க, இங்கே 67 வாட் கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 MB 8 MB 2 MBன்னு 3 வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே 2 வேரியண்ட் தான் கிடைக்கும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MB தான். ப்ரைஸ் பார்க்கும்போது 20,000க்கு 8GB 128 வேரியண்ட்டும் 22,000க்கு 8GB 256 வேரியண்ட்டும் கிடைக்குது. ஓரளவுக்கு பெஸ்ட்டு ஃபோன்ஸ்லாம் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.